ஒரு கனவு ஒரு பயணம் இன்று ஒரு வரலாறு. வன்னி மண்ணில இருந்து அண்மையில மும்பையில இடம்பெற்ற உலக அழகன் போட்டிக்கு எங்களுடைய நாட்டை சேர்ந்த பிரதீப் ஜோன்சன் அவர்கள் பங்கு பெற்றிருந்தாரு. இதே நேரத்தில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து 3 தடவை அவர் இந்த அவார்டை வின் பண்ணியிருக்காரு. வணக்கம். வணக்கம். சரி, வாழ்த்துக்கள் முதல்ல உங்களுக்கு இந்த அவார்டை வின் பண்ணதுக்கு. நன்றி. சரி, இன்னைக்கு 3 தடவை தொடர்ந்து வின் பண்ணியிருக்கீங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே சொல்ல போனால் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஃபேமிலிக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த பயணத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுக்கு நிறைய சப்போர்ட் எங்கள்கிட்ட இருந்ததில்லை. இருந்தாலும் எங்களோட தைரியம், அதன் மேலே இருக்கிற ஆர்வம், அதன் மேலே இருக்கிற எங்களுடைய காதல். இந்த அவார்டை நீங்கள் இந்த நேரத்தில் யாருக்கு டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? உண்மையிலே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் இதை நிறைய பேர் எதிர்க்கிறதுக்கு இருந்தாலும் இதுக்கு உறுதுணையாக இருக்கிற என்னோடய ஃபேமிலி, ஓகே உன்னோட பேஷன் இதுன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறேன். என்னோடய ஃபேமிலிக்கு இதை நான் டெடிகேட் பண்ண விரும்புகிறேன். அதோடு சேர்த்து உண்மையிலேயே சப்போர்ட் பண்ணுற என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நான் நிறைய பேருக்கு டீச் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இப்பயும் பக்கபலமாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது 3வது தரம் வின் பண்ணுறீங்க இல்லையா? இந்த 3வது தரம் வின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சக்தி ஒன்று இயக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது உங்களுடைய மோட்டிவேஷனுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக என்னோட நம்பிக்கைன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன சொன்னால் இதன் மேலே இருக்கிற காதல். என்னென்னு சொன்னால் எவ்வளோ துறைகள் இருக்கும் பொழுது இந்த துறையை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இந்த துறை மேலே கொண்ட காதல் இன்றைக்கு என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குது. ஒரு இன்டர்நேஷ்னல் டைட்டில் அடிச்சுட்டு வந்து எங்களோட மக்களுக்கு முன்னால் வந்து இலங்கைக்கு பெருமை சேர்த்துருக்கேன்னு சொன்னால் அது அதன் மேலே கொண்ட நம்பிக்கையும் அதன் மேலே கொண்ட காதலும் தான் காரணம். ஸோ எந்த ஒரு தொழிலை நாங்கள் சூஸ் பண்ணினாலும் தெரிவு செஞ்சாலும் அதை நாங்கள் உண்மையோடையும் அன்போடையும் அதை செய்கிற பட்சத்தில் அது உங்களை கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு பெரிய இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அழகன் போட்டியில் வந்து அழகை தாண்டி ஜட்ஜஸ் வந்து நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க இல்லையா? அது மாதிரி என்ன விஷயங்கள் பார்த்துருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இன்றைக்கு நிறைய பேர் நினைக்கிறதுன்னு சொன்னால் அழகுன்றோனே கலரையும் அவங்களோட ஹைட்டையும் வச்சு தான் அழகு போட்டி தீர்மானிக்கிறாங்கன்னு சொல்லி. கண்டிப்பாக அது கிடையாது. நீங்கள் போகிற பட்சத்தில் உங்களை நிறைய நாள் அங்கே நிப்பாட்டி உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய நடத்தைகள், உங்களுடைய பிஹேவியர், உங்களுக்கு இருக்கிற ஸ்பெஷல் டேலண்ட், நீங்கள் எப்படி ட்ரெஸ் கோட் வேயா பண்ணுறீங்க, உங்களை எப்படி நீங்கள் ஹைஜீனிக்காக பார்த்துக்கொள்றீங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்களை அங்கே மையப்படுத்தி தான் ஒரு பெர்ஃபெக்டான பர்சனை சூஸ் பண்ணி உங்களை அழகனாவோ அழகியாவோ தீர்மானிக்கிறாங்க. ஸோ வெறுமனே கலரையும் உயரத்தையும் வச்சு தீர்மானிக்கிறது அழகன் போட்டிகள் கிடையாது. இதே மாதிரி அடுத்த உங்களுடைய கோல் என்ன மாதிரி, எதை நோக்கி நீங்கள் உங்களுடைய பயணம் இனிமேல் இருக்க போகுது? என்னோட கோல் வந்து இன்டர்நேஷ்னல் ரீதியாக சாதிச்சாச்சு. இனி என்னோட கோல் வந்து அடுத்தது என்ன நம்பி வர என்னோட பிள்ளைகள் இதுமேல இந்த பேஷனில் இருக்க ஆர்வம் கொண்டவங்களை இதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு வந்து நிப்பாட்டுவோம். கண்டிப்பாக தமிழ் பிள்ளைகள் ஆர்வம் உள்ளவங்க வந்து எங்களோட ஜாயின் பண்ணுற பட்சத்தில் அவங்களும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக எங்களோட மக்களுக்கு முன்னால் என்ன மாதிரி இப்படி ஒரு கேடயத்தோடு நிற்பாங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. சரி, நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ, நன்றி. ஐபிசி அண்ட் லங்காஸ்ட்ரி நேயர்களுக்கு வணக்கம். அண்மையில் பார்த்தீங்கன்னா மும்பையில் இன்டர்நேஷனல் மிஸ்டர் அண்ட் மிஸ் காம்படிஷன் 2025 நடந்துச்சு. இதில் இலங்கையை சேர்ந்த 4 பேர் பங்கு பெற்றிருந்தாங்க. இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேருமே டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ, நன்றி. உங்களுடைய போட்டி என்ன மாதிரி இருந்துச்சு? இந்த போட்டி ரொம்ப சிறப்பாக இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்களோட பெஸ்ட்டை கொடுத்து டைட்டில் அடிச்சிருக்கோம். இதுக்கப்புறமா உங்களுடைய அடுத்த கோல்ஸ் என்ன மாதிரி இருக்கும்? எதை நோக்கி பயணிக்க போகிறீங்க? ரியலாக எனக்குன்னு ஒரு எம்பிஷன் இருக்குது. ஸோ அந்த எம்பிஷனுக்கான ஒரு பேசிக் டச்சாக வந்து நான் இது வந்து உண்மைக்குமே இருக்குது. இந்த டைட்டில் அடித்தது ரொம்ப சந்தோஷம். இந்த கோல்னால் இதை நான் எப்போயுமே கைவிட போகிறதில்ல. இன்னும் மேலும் மேலும் நான் எத்தனை டைட்டில் அடிக்க முடிஞ்ச டைட்டில் அவ்வளோத்தையும் நான் அடிப்பேன். I'm really happy. I'm extremely happy, proud and happy about this chance. Thank you. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் பல நாடுகளை சேர்ந்தவங்க வந்து பங்கு பெற்றினாங்க இல்லையா? கடைசியில் நம்ம ஸ்ரீலங்கா தான் வின் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? ஆளப்பெரிய சந்தோஷம் தானேன்னு சொன்னால் நிறைய நாடுகளோட போட்டி பெற்று எங்களோட மக்கள் அவங்களுக்கு இந்த அவார்ட்ஸை நாங்கள் கொண்டு வர போகிறோம்ன்ற ஒரு மனநிலை வரும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறோம். ஆஸ் அ தமிழனா, ஆஸ் அ ஸ்ரீலங்கா தமிழனா ரொம்பவே சந்தோஷப்படுறோம். அதே மாதிரி நீங்கள் வன்னியிலேருந்து இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் அடிச்சிருக்கீங்க இல்லையா? உங்களுடைய பயணம் என்ன மாதிரி இருந்தது? நீங்கள் நிறைய சவால்களை மீட் பண்ணியிருப்பீங்க. அதை பற்றி என்ன சொல்ல வாரீங்க? கண்டிப்பாக எங்களோட மக்கள் மத்தியிலே நிறைய சவால்கள் இது இருக்குது. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் வன்னி பகுதியிலேருந்து போகும்போது இதுக்கு நிறைய கேள்விகள் வரும். உங்களுக்கு இது தேவையா, தமிழ் மக்களுக்கு மாடலிங் தேவையான்னு சொல்லி. உண்மையிலேயே நான் சொல்ல போனால் இது வந்து அவ்வளோத்துக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு பேஷன் கிடையாது. இது உங்களை வளர்த்து கொண்டே போகும். உங்களை நிறைய பேருக்கு சோஷியல் மீடியாவுக்கு உங்களை காட்டும். உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் மேலே கொண்டு போகிறதுக்கு இது உறுதுணையாக இருக்கும். இந்த சேம் டைம் உங்களோட பிஹேவியரை மாற்றும். மாடல்ன்றவங்க நான் சொன்ன மாதிரி கலரையோ ஹைட்டையோ அரகுற உடுப்பையோ வச்சு நீங்கள் தீர்மானிக்க முடியாது. நல்ல நடத்தை, நல்ல குணாதிசயம், நல்ல பண்புகள், நல்ல டேலண்ட் இருக்கிற பட்சத்தில் தான் நீங்கள் இப்படியான டைட்டிலோட எங்களோட இலங்கைக்கு வர முடியும்.
ஸோ அந்த விஷயத்த சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி ஒரு அழகர் இருக்காரு, அவர்கிட்டையும் கேள்வி கேட்கலாம். சார் நீங்கள் சொன்ன இந்த காம்படிஷன் நீங்கள் உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? சாப்பாடாக இருக்கட்டும், எக்ஸசைஸாக இருக்கட்டும், அதை ஸ்பெஷலாக ஏதாவது ரூட்டின் ஃபாலோ பண்ணீங்களா? ஸ்பெஷலாக என்னென்னா என் ஆசையாக சொல்கிறது கேட்டு தான் வழிமுறை பண்ணி நடத்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கப் வந்து நான் வின் பண்ணலை. அப்போ நான் வின் பண்ணேன், நான் ட்ரை பண்ணி தான் வின் பண்ணுது. என் சாருக்கும் என் அம்மாவுக்கும் தான் அது போகும். ஏன்னா நான் வந்து சும்மா தெரியுதுன்னா அந்த இதுவும் தங்கச்சி கொண்டு வரதுக்கு அப்பா இல்லாமல் நம்ம அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய அளவு கொண்டாந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு இந்த டெடிகேட் பண்ணுறேன் சாருக்கு. தேங்க்யூ. சரி, இதே மாதிரி இன்னொரு அழகர் இருக்காரு. வணக்கம். வணக்கம். சரி, நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? எங்களுடைய நாட்டை ப்ரெசென்ட் பண்ணி இன்னொரு நாட்டுக்கு போயிருக்கீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பல நாடுகளோட போட்டி போட்டு ஸ்ரீலங்கா தான் அப்படின்னு சொல்லி டைட்டிலையும் வின் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எல்லாருக்கும். இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் தான் இந்தியா போகிறது. சேருக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். என்ன நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைச்சு தந்திருக்கார். ஸோ அதோட சப்போர்ட்டிங் எங்கள் அம்மா இல்லாமல் நான் கண்டிப்பாக இதை நடந்துக்க இயலாது. எங்கள் அம்மா ப்ளஸ் சார் மற்றது எங்களை சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே ரொம்ப நன்றி. அவங்க இல்லாமல் நான் இந்த இதுக்கு வந்திருக்க இயலாது. எல்லா நாடுமே போட்டிடும்போது தன்னம்பிக்கையும் கொஞ்சம் தைரியம் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு தனியாக இருக்கும்போது. ஸோ எல்லாத்தையும் தனியாக ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. சேரும் நிறைய தன்னம்பிக்கை சொல்லுவார். சில நேரம் நீங்கள் தான் எல்லாத்தையும் செய்ய வேண்டி வரும் வேண்டு. ஸோ நிறைய அனுபவம், நிறைய நிறைய நண்பர்கள் எல்லாரையும் பிடிச்ச ரொம்ப விசித்திரமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி. அதே மாதிரி இப்போ 3 பேரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காரணம் என்னுடைய டீச்சர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி ஒன்று இருக்குது. இப்போ ஸ்ரீலங்காவை பார்த்தீங்கன்னா இந்த மாடலிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே பெண்களுக்கு உரியது அப்படின்னு ஒரு முத்திரை ஒன்று குத்தி வச்சுருக்காங்க. அதை வந்து மாற்றம் செய்யணும் இல்லையா? அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? மீடியா மூலமாக நீங்கள் வெளி உலகத்துக்கு சொல்கிறதுனா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக நான் சொல்ல வர விஷயம், மாடலிங் துறைன்றது இன்றைக்கி ஆண் பெண்ன்றதை தாண்டி சிறுவர்கள் கூட செய்ய வலிக்கிட்டாங்க. கிட்ஸுக்கான மாடல்ஸ், ப்ரீ கிட்ஸ்ன்னு சொல்லி நிறைய இன்றைக்கி 3 வயசுலேருந்தே மாடலிங் செய்ய வலிக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் வெறுமனே இது மாடல்ன்றதை தாண்டி ஒவ்வொருத்தரோட ஆளுமைகளை வெளிக்கொண்டு வர ஒரு தளமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்பெஷலி பாய்ஸுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய காம்படிஷன் வந்துட்டுது. ஆணழகன் போட்டிலேயே மிஸ்டர் யூனிவர்ஸ், மிஸ்டர் வேர்ல்டு, மிஸ்டர் கிராண்ட்னு சொல்லி எக்கச்சக்கமான போட்டிகள், எக்கச்சக்கமான நாடுகள் பங்கு பெறுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேஜினை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 70 நாடுகள், 100 நாடுகள், 30 நாடுகள்னு சொல்லி சேர்ந்து போட்டி போடுறாங்கன்னு சொன்னால் அது வேல்யூ இல்லாத விஷயம் மட்டும் நீங்கள் சொல்லவே முடியாது. ஸோ ஒரு வேல்யூவான விஷயம். ஸோ இதுக்கு ஆண்களும் போட்டி போட வேணும், உங்களை வளர்த்துக்கொள்ள வேணும். நீங்கள் ஃபிசிக்காக இருக்கட்டும், உங்களை குணாதிசயமாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாடலிங் பாதையை சூஸ் பண்ணி போகிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் ஒரு நிறைய மாற்றம் வரும். நிறைய பேருக்கு முன்னுதாரணமாக நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, இலங்கைக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்த உங்கள் 4 பேருக்கும் ஐபிசி அண்ட் லங்காஸ்ரீ சார்பாக வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய எதிர்காலத்துக்கும் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். உலக அழகன் பட்டம் என்ற மேத்யூ அவருடைய ஃபேமிலியோட இருக்காரு. வணக்கம் மேத்யூ. வணக்கம். சரி, வாழ்த்துக்கள். இலங்கைக்கு ஒரு பெருமையை சேர்த்துருக்கீங்க. அதே மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துக்கும் ஒரு பெருமையை சேர்த்துருக்கீங்க இல்லையா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இது மட்டும் இந்த டைட்டில் மட்டும் நான் அடிக்கலை. இதில் பெஸ்ட் ஸ்விம்மியர் அடிச்சிருக்கேன், பெஸ்ட் நேஷ்னல் காஸ்டியூம் அடிச்சிருக்கேன். எல்லாம் இப்போ அந்தளவுக்கான சப்போர்ட் கொடுத்தது என் அம்மாவும் என் தம்பி தங்கச்சி. அப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. வளர்க்குறது தெரியும் தானே, தங்கச்சி தம்பி எல்லாத்தையும் வளர்த்து எடுத்தது தூரத்துக்கு கொண்டு வந்தது இவங்க தான். அவங்களுக்கு தான் நன்றிகள். எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது இல்லையா? சரியாம்மா, நீங்கள் சொல்லுங்கம்மா. உங்களோட மகன் வந்து இந்த துறையை தான் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய மனநிலை வந்து எப்படி இருந்தது? சாதாரணமாக அவரை பிறந்து கையில் எடுக்கக்குள்ளேயே நான் விரும்பினது அவர் மாடலிங் துறைக்கு போகணுன்னு தான். அது இப்போ நிறைவேறிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மகளும் அதிலே தான் அவளும் காலடி வச்சா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவளுக்கும் நல்ல இதாக கிடச்சிருக்குது. இதுக்கு மேலே இன்னும் மேன்மேலும் வளரணும்னு நான் ப்ரே பண்ணுறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியாக நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இல்லையா? மகளையும் சில பேர் வந்து விரும்ப மாட்டாங்க, நிறைய எதிர்ப்புகள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி சமாளித்து இப்போ ஒரு மகனை வந்து டைட்டில் வின்னர் ஆக்கிட்டீங்க? இந்த தருணத்தை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் மாடலிங்னு சொல்லக்குள்ள பல பேர் வந்து அதை வேறு விதமாக யோசிக்கிறாங்க. ஆனால் மாடலிங் துறையில் போனால் பல பேருக்கு பல விதங்களில் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். ட்ராமாஸ் நடிக்கவோ ஒரு அவங்களோட ஃபேஸை வந்து வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்கான முக்கியமான ஒரு விஷயந்தான் இந்த மாடலிங்ன்றது. அது வந்து நான் பெருமையாக நினைக்கிறேன். எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு தான். பிள்ளைகளுக்கு நான் தனியாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்றைக்கி 2 பிள்ளைகளுக்காக நான் இந்தியா போயிட்டு அவங்க 2 பேரையும் இன்றைக்கி ஜெயிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே நேரம் பேசுகிற நேரமும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மகள் வந்து உலக அழகியும் வந்துட்டாங்க. வணக்கம். நீங்கள் சொல்லுங்கள், டைட்டில் ஜெயிச்சாச்சு,
அம்மாவுக்கு பெருமை சேர்த்தாச்சு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உண்மைக்குமே அம்மா சரி சொல்லியிருந்தாட்டி நான் அந்த ஃபீல்டுக்கே வந்திருக்க மாட்டேன். உண்மைக்குமே அம்மா தான் நன்றி சொல்லணும். ஒரு அப்பா இல்லாமல் சிங்கிள் மதராக வந்து அம்மா எங்களை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க, எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஸோ ஆல் த டைம் அம்மாவை சொல்கிறது தைரியமாக இரு, உனக்கு கேளு, அம்மா மோட்டிவ் பண்ணுவாங்க. மற்றது அம்மா உண்மைக்குமே சரின்னு சொல்லாட்டி நான் இந்த டைட்டிலோ இல்லாட்டி இந்த க்ரௌனோ இல்லாட்டி இந்த ஆம்பிஷனோ எதுவுமே என்னால் வந்து செஞ்சுருக்க முடியாது. அதே பட்சத்தில் எங்கள் அண்ணா 2 பேரையும் நான் வந்து சொல்லணும். விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க, ஆனால் அதே மாதிரி பாசமாகவும் எனக்கு தேவையானதும் செய்வாங்க. நான் அண்ணாக்களுக்கும் தேங்க்யூ சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் என் ஸ்கூலுக்கும் வந்து நான் இன்னும் படிக்கிறேன். ஆம் ஸ்டூடெண்ட். லெக்சிகன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் குருநாகலில் தான் படிக்கிறேன். அவங்களுக்கும் தேங்க்யூ சொல்லுவேன். ஏன்னா அவங்க கொடுத்த எஜுகேஷனில் தான் இன்றைக்கி என் ஸ்பீக்கிங் ஸ்கில்லோ டிசிப்ளினோ இது எல்லாத்தையும் நான் வளர்த்துக்கிட்டேன். அதே பட்சத்தில் எங்களுக்கு சாருக்கும் வந்து நன்றி சொல்லுவேன். ஏன்னா அவர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காட்டி இந்த போட்டியில் கலந்துக்கவே முடியாமல் இருக்கும். சாருக்கும் தேங்க்யூ, அம்மாவுக்கும் ரொம்ப தேங்க்யூ, அண்ணாக்களுக்கு ரொம்ப தேங்க்யூ, முக்கியமாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ எங்களுக்கு இந்த சப்போர்ட் ஒன்று கொடுக்குறதுக்கு. நிச்சயமாக உங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் இருக்குமா. சரி, நன்றி. உங்களோட டைமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய ஃபியூச்சருக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கணும். நன்றி. தேங்க்யூ. நன்றி. ஸோ வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாங்கள் யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக அழகன் பிரதீப் ஜான்சன் கூட தான் இருக்கோம். வணக்கம். வணக்கம். நாங்கள் ஏற்கனவே பேசிட்டோம். உங்களை நினைக்கும் போது நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி வந்து எங்களை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எஸ், கண்டிப்பாக. ஸோ ஃபேமிலி சந்தோஷப்படுத்தியாச்சு, எப்படி இருக்குது, மனசு கூலாக இருக்கா? சந்தோஷம் தான். சொன்னால் என்னோட சந்தோஷத்தை அவங்க என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க நிறைய. இது வரைக்கும் எந்த தடையுமா இருந்ததில்லை. ஸோ என்னோட சந்தோஷம் அவங்களோட சந்தோஷம், அவங்களோட சந்தோஷம் என்னோட சந்தோஷம். அதே நேரத்தை பார்த்தீங்கன்னா நீ ஃப்ளைட் வேறு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அப்போ நான் பார்த்தேன் அக்கா வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க, பொக்கையோட எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அக்கா கிட்டையும் 2 வார்த்தைகள் கேட்கலாம். ஸோ தம்பி ஜெயிச்சிட்டாரு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நிறைய ப்ரௌடாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். இதை தம்பி ஜெயிச்சிட்டாரு, இதை ஹார்ட் ஒர்க்னு நினைக்கிறீங்களா லக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஹார்ட் ஒர்க், கட்டாயமாக ஹார்ட் ஒர்க் தான். சரி, இதே மாதிரி தம்பி வந்து ஃபர்ஸ்ட்டாக சொல்லியிருப்பார்ல நான் மாடலிங் தான் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? எல்லாருக்குமே ஓகே, சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது. அதில் அவர் சக்ஸஸ் பண்ணுவேறன்னு தெரியும், நேமையும் ஸ்பாயில் பண்ணாமல் பார்த்துக்கொள்ளுவேறன்னு தெரியும். அதே மாதிரி அந்த நம்பிக்கையை தம்பி இப்போ காப்பாற்றிட்டாரு. அதுவும் 3 தடவை தொடர்ந்து ஆணழகன் பட்டம் வெல்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து எங்களுக்கு கேட்கும் போது ஈஸியாக இருக்கலாம், பட் அதோட ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணா இணைஞ்சிருக்காரு. வணக்கம் அண்ணா. வணக்கம். நீங்கள் சொல்லுங்க அண்ணா, தம்பி வந்து ஜெயிச்சிட்டாரு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்ல சந்தோஷமாக இருக்குது. இன்னும் அவர் வளரணுன்றதுங்கிற விருப்பம். சரி, நீங்கள் தம்பியை வந்து ஃபியூச்சரில் எப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க? ஃபியூச்சரில் இதை விட பெரிய லெவலுக்கு வரணும். பெரிய லெவலில் வரணும். சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பேர்கிட்ட பேசியிருந்தோம். இதுக்கு முன்னாடியும் பிரதீப் ஜான்சன் அவர்கள்கிட்ட வந்து பேசியிருந்தோம். அவர் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தார். இலங்கைக்கு மாடலிங் துறை வளர்ந்து வர துறையில் இவர் நிறைய சாதனைகளை பண்ணிக்கிட்டு வராரு. இவருடைய சாதனைகள் தொடர்ந்தும் நம்ம நாட்டுக்கு தேவை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழர்களை தொடர்ந்தும் பெருமைப்படுத்தணும் அப்படின்னு நாங்களும் ஒரு கோரிக்கையும் விடுக்கிறதோட உங்களுடைய எதிர்காலத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். நன்றி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.